ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் யோகீந்திரம் மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. दक्षिणामूर्ति स्तोत्रम्. तस्मै
இப்போ வந்து பேஜ் நம்பர் 87. பக்கம் 85. பதி அதிகரணம் சொன்ன பிறகு திருப்பி சொல்லுவோம். பத்யுகு அசாமஞ்சஸ்யாத் சம்பந்தக அனுபபத்தே ச அதிஷ்டானுபதே ச கரணவச்சேன்ன போகாதிப்யः அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா. பியூட்டிஃபுல். பதி அதிகரணத்துக்கு நம்ம விட்டோம், திருப்பி வந்து பதி அதிகரணத்தை எடுத்துக்கிறோம். எங்கே விட்டோமோ அங்கே ஆரம்பிக்கிறோம். இது விஷயம். ஓகே. இந்த 19வது ஷிபிர், இந்த பிரம்மசூத்திர ஷிபிர், பிரம்ம வித்யா ஷிபிர் பிரதிஜ்ஞா என்ன அப்படின்னா 2 பாதத்தினுடைய கடைசி 9 சூத்திரம், 2 + 7 9 சூத்திரம். அதில் நம்ம 37 38 சூத்திரம் பார்த்துட்டு இப்போ 7 சூத்திரத்தை பார்க்க போகிறோம். 39லேருந்து 45 சூத்திரத்தை முடிக்கலாம் அப்படின்னு உத்தேசம் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 3வது பாதம், 2வது அத்தியாயம் 3வது பாதத்தில் ஆரம்பித்து ஆரம்பத்துலேருந்து 1லேருந்து 9 சூத்திரம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 2வது பாதத்தில் கடைசியில் 9 சூத்திரமும், 3வது பாதத்தில் முதல் 9 சூத்திரமும், 9 9 18 சூத்திரம் இந்த வர்க்கால ஷிபீரில் எடுக்கிறதா உத்தேசம் பண்ணியிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாருக்கும் ஒத்துழைக்கணும் அது சரியான முறையில். அங்கே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுங்க. யாராவது அங்கே ஒரு சேர் போடு, அங்கே இருக்குமா, பெரிய சேர் போடு. அப்புறம் வந்து அப்போது இந்த 30/12/2023 ஒரு சிறப்பான நாள் ஆயிடுச்சு. எப்படி சிறப்பான நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு சிறப்புக்குரிய நாள். இந்த நேரத்தில் அயோத்தியில் நினச்சி கூட பார்க்க முடியாத சாக்கடை ஓடிக்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த நிலையில் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய விஷயமாக ஆயிருக்கிறது. இன்றைக்கி புஷ்பக விமானம் வந்து லேண்ட் ஆகிறது, அதை திறந்துருக்கிற விமான நிலையம். ஓகே. அப்போ அந்த விமான நிலையத்துக்கு நாம் வந்து இதோ இன்றைக்கி வந்து பூஜை போட்டுட்டோம். நம்ம வந்து பொதுவாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோன்னா பந்தக்கால் நடுவோம். இவர் பெரிய மூர்த்தி இல்லையா, அதனால் பெரிய பந்தக்கால். விமான நிலையமோ ரயில்வே ஸ்டேஷனோ பந்தக்கால் மாதிரி இதை வச்சுருந்தோம்னா ஜனவரி 22 கும்பாபிஷேகம் சரியாக இருக்குது. அந்த நாளில் நம்ம இங்கே வந்து பெரிய பிரம்மசூத்திரத்தை இந்த 3 நாள் விசேஷமாக இதை ஒட்டி நம்ம செய்யப்படுறோம். அங்கேயும் பரபரப்பாக இருக்கும், இங்கேயும் பரபரப்பாக இருக்கும். ஓகே. அங்கே தர்மத்தில் இருக்கும், இங்கே ஞானத்தில் இருக்கணும். ஓகே. அப்போ 2013 2014 சிறப்பான ஆண்டுகள். 2013 2014 ஒரு முக்கியமான டேர்னிங். ஆயிரக்கணக்கான வருஷமாக போராடிட்டு வந்ததில் ஒரு திருப்பு முனை 2013 2014. அந்த நேரத்தில் சிறப்பான ஆண்டுகள். அதே போல் 10 ஆண்டுகள் கழித்து 2023 2024 அப்படின்னா சிறப்பான ஆண்டாக இருக்கும். அப்படி நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுக்கப்புறம் 2023 தை மாதம் 18
ஜனவரி 18 நம்ம வந்து பாரத மாதா பிரதிஷ்டை பண்ணினோம். 23 அதாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஜனவரி 18 நம்ம பண்ணினோம். அதே போல் இந்த ஜனவரி 24 ஜனவரி 18 மேதா தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமான பூஜை பண்ணி நாம் அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து நான் வந்து ராம ஜென்மபூமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வரீங்களோ இஷ்ட பந்துக்களோட நீங்கள் வரலாம். அது வந்து சென்னையில் நடக்கும். ஓகே, 5லேருந்து 7 அது நிகழ்ச்சி நடக்கும். ஓகே, அப்படி காலையில் வர முடியாதவங்க 24ஆம் தேதி சாயங்காலம் வரலாம். அதே ஏர்போர்ட்டுக்கு வரலாம், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பிரயாணம் ஆக போகிறது கும்பாபிஷேகம். அப்போது வழி அனுப்புறதுக்கோ வரவேற்கிறதுக்கோ யார் யாருக்கு எப்படி முடியறதோ அப்படி வாங்க. நம்ம இங்கே இதெல்லாம் சமஷ்டியில் இருக்கக்கூடிய விஷயம். வெஸ்டியில் என்ன பண்ணியிருக்கோம்? 2021, 2022, 2023 டிசம்பர் டு டிசம்பர், டிசம்பர் டு டிசம்பர், இப்படி 2 ஆண்டுகள் இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கீதா ஜெயந்தி, அதுலேருந்து பாரதி கீதா ஜெயந்தி வரைக்கும் பிரம்ம வித்யா சிபிர் 18 சிபிர் முடிச்சுட்டு 19வது சிபிர் இப்போ ஆரம்பிக்கிறோம். இதனுடைய மெயின் லைன் அது என்ன அப்படின்னா 89 இது சிபிர் முடிச்சிருக்கோம். இது 88 முடிச்சுட்டு 89வது சிபிர், அது ஒரு மெயின் ட்ராக். அது 2003 திருவண்ணாமலையில் ஆரம்பித்த சிபிர். அது வந்து கூடவே டெவலப் பண்ணிட்டு வரோம். ஓகே, அது வந்து 100 வரணும். இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து 100வது படம். புரியுதா? 100வது படம் வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒளிவிளக்கு, சிவாஜி கணேசனுக்கு நவராத்திரி. புரியுதா? மற்ற 2 பேருக்கு சொல்ல வேண்டாம், அது தோற்று படித்தது. ஓகே, ஒன்று வேணால் சொல்லலாம், ராகவேந்திர சொல்லலாம் அது. ஆனால் அதில் வசூல் அமோகமாக பண்ணது கேப்டன், அதுவே பேர் ஆயிடுச்சது. அப்போ அந்த 100ன்றது ஒரு முக்கியமான நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 100வது சிபிருக்கு யாரெல்லாம் வரப்போகிறீங்கன்றது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதில் நம்ம த்ரில்லாக பண்ண போகிறோம். அந்த 100வது சிபிர் வந்து எங்கே இருக்குது, எப்படி இருக்க போகிறது, நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சிபிர் முடித்த பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த சிபிருக்கு தகுதியாக போகிறோம். அது கன்னியாகுமரி திருவனந்தபுரத்தில் நடக்க போகிறது. அது 90வது சிபிர். பிரம்ம வித்யா சிபிர் வந்து 20வது சிபிர். இது அப்போ 2வது அத்தியாயம் 2வது பாதம் இப்போ நடந்துட்டு வருது. இதில் 2வது பாதத்தில் 8 அதிகரணம் இருக்குது. அதில் நம்ம 6 அதிகரணம்னு தெரியலையே சுவாமிஜி. அப்படி சொன்னால் அதிகரணன்றது தலைப்பு, டாபிக், இன்றைய டாபிக், பிரேக்கிங் நியூஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 8 அதிகரணம். இந்த 8 அதிகரணத்தில் 6 அதிகரணம் முடித்து 7-8 அதிகரணத்தை நம்ம முடிக்கணும். ஓகே, 2வது பாதத்தில். ஓகே, அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒரு மனுஷனை முழு தீர்மானமாக அவன் கெட்டவன் நல்லவன் எப்படி தீர்மானிக்கிறது? குணத்தையும் குற்றத்தையும் சீர்தூக்கி பார்த்து அதில் எது வசதியாக இருக்கிறதோ அப்படி தீர்மானிக்கணும். 19ல் சொல்லக்கூடாது, ஒரு நல்லவன் கெட்டவன்லாம் சொல்லக்கூடாது. இப்படிதான் இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். பணக்காரனை சொல்லிடலாம், அவர் ரொம்ப பணக்காரன், நான் பணக்காரனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நல்லவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கேப்டன் காலமாயிட்டார். அவர் வந்து காலமான பிறகு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்டார், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்க? அவர் ஒரு நல்ல மனிதர். ஓகே, இந்த மாதிரி நல்ல மனிதர் அப்படின்னு பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். புரியுதா? வேறு எந்த பேர் வேணால் எடுத்துடலாம், இவன் ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு. ஓகே, ஞானின்னு பேர் எடுக்க முடியாது. ஏன்? ஞானியை அஜ்ஞானிகள் சொல்ல முடியாது, ஞானியும் சொல்ல முடியாது. ஞானி நான் அடைஞ்சிட்டான் ஞானம் அப்படின்னு சொல்ல முடியாது, யாருக்கு போய் சொல்லுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை நாம் எடுத்துன்னு இருக்கோம். ஓகே, சரி, உன்னுடைய முகத்தில் பிரகாசம் தெரியும், அந்த ஞானம் வந்திருக்கா வரலையான்றது அப்பப்போ தெரியும். ஓகே, சரி, அது ஒரு பக்கம். அப்போ இப்போ என்ன எடுத்துன்னு இருக்குன்னா குண தோஷ விவேச்சனம். குண தோஷ விவேச்சனம். ஸோ
அதில் நாம் எப்படி எடுத்துக்கணும், நம்மளுடைய பழக்கம் எப்படி இருக்கணும், இல்லை அப்ரோச் எப்படி இருக்கணும், நம்மளுடைய திருஷ்டி எப்படி இருக்கணும், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ஒரு வேலிட் பாயிண்ட்டு. புராணத்தில் வரக்கூடிய ஒரு கதை. ஓகே, இந்த புராணத்தில் வரக்கூடிய கதையில் திருப்பார் கடலில் வந்து அதை கடையிறாங்க. ஓகே, அந்த கடையும் போது அதில் பலவிதமான பொருட்கள் வருது. தான் அந்த கடையும் போது இதுவும் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், அதே சமயத்தில் லாபமும் வரும். சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா அதில் வந்து சந்திரனை வந்து தலையில் சூடின்றார். அதில் வந்து ஆழகால விஷயத்தை என்ன பண்ணார், தான் எடுத்து குடிச்சிட்டார். இந்த புராணத்திலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, எது வசத்தியாக இருக்கிறதோ அது தலையில் சூட்டணும், எது வந்து ஆழகால விஷயமோ நீ விழுங்கிடணும். புரியுதா? குற்றம் குறைகள் இருக்கிற அதை விழுங்கிடணும். புரியுதா? அதை வந்து பறைச்சாற்றக்கூடாது. இவன் மோசமான பையன், அவன் கெட்ட பையன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்ல குணம் இருக்குது. முழுக்க கெட்டவன் ராமணேஸ்வரம் கூட கிடையாது. புரியுதா? அதை வந்து பூஸ்ட் பண்ணி பெருசாக சொல்லணும். புரியுதா? அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, நான் கூட நல்லவனா ஜி அப்படின்னு கேட்பாங்க. நீ எவ்வளோ பெரிய தங்கம், நான் என்ன சொன்னாலும் நீ வந்துட்டுருக்க அதுவே தங்கம்டா அப்படின்னு. புரியுதா? அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அப்போது இதில் இது வந்து சைட் டாபிக். ஆனால் நம்ம சப்ஜெக்டில் என்ன கொண்டு வரணும், குணதோஷ விவேச்சனத்தில் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து அத்வைதத்தில் இருக்கிறதுனால நமக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய விஷயத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நம்ம வந்து சாம்ராட் ஆக முடியும். புரியுதா? இப்போ இவர் வந்து நரேந்திர மோடிக்கு அத்தனை நஷ்டங்களை ஏற்படுத்துகிறாங்க, அவங்கள வந்து கோ பேக் மோடி அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுலாம் நீ தாங்கிக்கணும். உனக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலே, நீ செஞ்சதையே சொன்னாலே தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. குறைச்சின்னா கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக சொல்லுங்கள், பளிச்சுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? யாருமே சொல்லக்கூடாது. லோகத்தில் என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. உன்னெல்லாம் ஒரு எம்எல்ஏ வார்டுக்கு நிற்க வச்சா இன்னும் ஆகிறது, ஒரே நாளில் நீ வந்து அந்த எம்எல்ஏ பதவி திறந்துருவேன் நீ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே. அவ்வளோ விமர்சனங்கள் வரும். அப்புறம் அந்த விமர்சனங்கள்லாம் தாங்குகிற அளவுக்கு நமக்கு சக்தி வேணும். ஓகே, இதில் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம் நம்ம. ஏன்னா அவன் வந்து நம்மளை விமர்சிக்கிறான். அப்போ என்ன பண்ணணும், அவனை வந்து நம்ம கண்டிக்கணும், மறுக்கணும், பாராட்டணும், அதில் இருக்கிறத நல்லதை எடுத்துக்கணும். புரியுதா? நமக்கு முன்னாடி இருக்கவங்க யார், இதெல்லாம் புத்தியில் இருக்கக்கூடிய குணதோஷ விவேச்சனம். சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, பௌத்தா, ஜைனா, இந்த மதங்கள் இருக்கிற குணதோஷம். அப்போது நம்ம வந்து எந்த இடத்துல இருக்குன்றது முதல்ல பார்த்துக்கணும். நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய ரிஷிகள் பண்ணினதெல்லாம் நம்ம வந்து டமால் டுமில் தாக்க போகிறோம். புரியுதா? உடனே கிளாஸ் கேட்ட உடனே அவங்கள வந்து அப்படியே இது அத்வைத்தம் வந்துட்டா மாதிரி துவைத்தத்தெல்லாம் கண்டிக்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஆனால் அந்த துவைத்தத்தை மறுப்பு இருக்கணும் அதே நேரத்தில். ஏன்னா என்னுடைய கொள்கை எதுன்றதுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ அத்வைதி எந்த தத்துவம் ஆனாலும் அந்த விஷயத்தில் சொல்லப்படுற குணங்களை எடுத்துப்போம், தத்துவத்தில் சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனி பர்சன் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எனி பர்சன் முதல்ல மரியாதை கொடுக்கணும், அவனை மதிக்கணும். மதிக்கிறது வேற, பின்பற்றுறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இது ஒரு ரொம்ப டெலிகேட்டு டிஸ்டிங்ஷன். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதனால அவர் சொல்கிறதையே கேட்கணும்னு கிடையாது. புரியுதா? அன்பு தந்தையே சொல்லுங்கள் அப்படி பிரகலாத சொல்கிறேன். ஆனால் அப்பா சொன்ன மாதிரி ஒத்துக்க முடியாது. அப்பா சொன்னால் ஒத்துக்க முடியுமா? பிரகலாதன் தெளிவாக இருக்கான், ஆனால் ரெஸ்பெக்டோடு இருக்கான். அப்பாவை வந்து ஒரு வார்த்தை கூட திட்டலை பிரகலாதன். ஆனால் அவனுடைய கொண்ட கொள்கையில் அதி தீவிரமாக இருக்கான். இதுதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியா வரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த யோக சாஸ்திரத்தில் வந்து வேல்யூகள் சொல்கிறாங்க, அஷ்டாங்க யோகா. அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். நாமே வகுப்புலாம் எடுத்திருக்கோம். புரியுதா?
சாங்கிய தத்துவத்தில் தமஸ் ரஜஸ் சத்துவம் வேறு எங்கேயும் சொல்லப்படலை. அது இங்கே தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் தான் வர்ணாசிரம தர்மமே சொல்ல முடியும். அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. பௌத்த ஜெயினர்கள் அவங்க சம்யக் திருஷ்டி அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். புரியுதா? அப்போது முக்கியமாக என்ன அப்படின்னா, எதிர்வாதம் பண்ணும்போது அவங்கள நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் மிரர் மாதிரி அதை பார்க்கணும். மிரரில் யார் பார்க்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரனா ஏற்று வீட்டுக்காரனா? மிரரில் நான் தான் பார்ப்பேன். புரியுதா? இன்னொருத்த பார்க்குறம்போது நான் தெரிய மாட்டேன். புரியுதா? மிரரில் பார்க்குறது என்ன தான் நான் பார்க்குறேன். புரியுதா? இன்னொருத்தனை பற்றி சொல்லும்போது நான் என்னை பற்றி பிரகடனம் பண்ணுறேன்னு பொதுவாக யோகாவில் சொல்லுவேன். அந்த அம்மா பையனை பொண்ணை சொல்லுவாங்க, சரியா இல்லாதில்ல, மெதுவாக கேட்டுப்பேன். கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவேன், உங்களை பற்றி எல்லா விஷயமா அதை பற்றி சொல்லுவேன். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ பையனை பொண்ணையும் அதை வச்சு அந்த அம்மாவோட கேரக்டரை ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். நான் எப்பச்சி என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும்? இது ஒரு டெக்னிக். இது புரியுதா? பிரகடனப்படுத்துகிறாங்க. அது உன் பையன் நூலை போல் சேலை. புரியுதா? அதனால் அதெல்லாம் ஒரு ரகசியம். இனிமேல் உன் பையனையோ குற்றம் குறை சொன்னேன்னா உன்னை பற்றி சொல்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? உன்னுடைய வாரிசு அது, உன்னுடைய ப்ராடக்ட்டு. ஓகே. காரணம் காரியம் ஒன்றா இருக்கணும், சினானிமஸ். புரியுதா? ரொம்ப விதிவிலக்காக சிலது இருக்கும். புரியுதா? அதனால் ஏன் இது விசாரம் பண்ணணும் அப்படின்னா, இது இந்த டேஞ்சிபிள் இந்த ஜகத் இருக்க, இந்த ஜகத்து இருக்கா இல்லையா, எப்படி இருக்குது, காரணம் என்ன, அதுக்கு யார் காரணம், இது நிஜமாகவே இருக்கா, இது காரியமா, இப்படின்ற ஒரு ஜகத்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரபஞ்சம் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த பிரபஞ்சத்தை போட்டுக்க வேண்டியது என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூட அதில் வரும். இன்க்ளூடு இந்த பாடி மைண்டு சென்சஸ், இதுவும் பிரபஞ்சத்தில் வரும், ஜகத்தில் வரும். நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ பிரபஞ்சத்தில் 3 இருக்குது. நம்முடைய பாடி மைண்டு சென்சஸை ஜகத்தில் போடணும், ஜகத்துன்னு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் சொந்த பந்தங்கள், பேரண்ட்டு, பவுஸு, சில்ட்ரன்ஸு, அதெல்லாம் ஜகத்தில் போடணும். அதுக்கப்புறம் என்டையர் பிரபஞ்சம், அப்புறம் சேதன வஸ்து, அச்சேதன வஸ்து எல்லாத்தையும் போட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கிட்டே வரணும். புரியுதா? சந்திர சாக்கா நியாய அப்படின்ற மாதிரி இதை நம்ம பண்ணிட்டு வரோம். சரி, எதுக்கு நம்ம படிக்கிறோன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன படித்தோம் நம்ம? இந்த 2வது பாதத்தில் முதல் அதிகரணத்தில் சாங்கிய மத தோஷ தர்ஷனம் அல்லது சாங்கிய யோக மத தோஷ பரிகாரம் அப்படி பண்ணினோம். அதுக்கப்புறம் 3வது அதிகரணத்தில் நியாய வைசேஷிக தோஷ பரிகாரம். அதுக்கப்புறம் 4-5 அதிகரணத்தில் பௌத்த மத தோஷ பரிகாரம். 6வது அதிகரணம் ஜைன மத தோஷ பரிகாரம். இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம். புரியுதா? ஸோ இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது தொடர போகிறது 7-8 அதிகாரணம். அதில் என்ன அப்படின்னா ஆகம மத தோஷ தர்ஷன பரிகாரம். பரிகாரம்னா தெரியும் உங்களுக்கு, தப்பாக சொல்கிறத சரி பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, அது பண்ணிட்டோம்னா நமக்கு வெரி குட் ஆகிடும். ஓகே, அப்போது 2வது அத்தியாயம் 2வது பாதம் 7வது அதிகரணம். அந்த அதிகரணத்துக்கு பேர் பதி அதிகரணம். பதி அதிகரணம். பதி பசு, பதி பாசம். இந்த ஜீவர்களாகிய உயிர்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலை பண்ணக்கிறதுக்கு சிவபெருமான் தலைவன் அப்படி சொல்கிற மதம் இருக்க சைவ மதம், சைவ சித்தாந்தம், அதுக்கு பேர் பசுபதி. ஓகே, பதி அதிகரணம். அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். புரியுதா? சரி, டெக்னிக்கலாக இதை சொல்கிறதா இருந்தால் என்ன இவாரில் பற்றி அப்படின்னா, யுக்தி சித்த கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா. யுக்தி சித்த கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா. ஓகே, சரி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லன்னா தடஸ்த ஈஸ்வரா. ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோன்னா அங்கங்கே உபயோகப்படுத்துவோம். தடஸ்த ஈஸ்வரன்னு சங்கராச்சாரியார் பேர் கொடுக்குறார். இதுக்கு இன்னொரு பேர். அப்போ ஈஸ்வரில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. யுக்தி சித்த, தர்க்கத்தினால ஈஸ்வரனை நிலைநாட்டுறது. இதுவே முதல்ல தகராறு. ஈஸ்வரன் தர்க்கத்தினால பண்ண முடியாது.
சயின்ஸ்னால் அந்த சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்குல ஈஸ்வரனை முடியாது. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி சாஸ்திர பிரமாண கம்யம். ஓகே, அது சாஸ்திரத்தினுடைய விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர். இது முதல்ல நம்ம வந்திருக்க இந்த 50 பேருக்காவது முதல்ல இதை தெரியணும். ஓகே, சாஸ்திரத்தை மாத்திரமே ஈஸ்வரனை பற்றி சொல்ல முடியும், வெளிப்படுத்த முடியும், வேறு யாருனாலையும் பண்ண முடியாது. இதுக்கு சைவ சித்தாந்தம்னு மறு பேர், இன்னொரு பேர் பாசுபத மதம். ஓகே, இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரனை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்படி எடுத்துக்கிற நிமித்த காரணம் ஈஸ்வரா. இப்போ ஆலகால விஷம் நம்ம சொல்கிறோம், புரியுதா? அதை கடையும் போது அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். 18 புராணங்கள் சொல்கிற ரூபத்தில் சொல்லிக்கிறோம், புராண கதையெல்லாம் சொல்லுவோம். அந்த இதில் நாராயண நாராயண அவர் ஒரு லோகத்துக்கு போவார். அவர் அங்கே ஒன்று எருதில் உட்காந்துருக்கு, இன்னொன்று புலியில் உட்காந்துருக்கு, இன்னொன்று எலியில் உட்காந்துருக்குறது, இன்னொன்று மயிலில் உட்காந்துருக்கு. அந்த குடும்பமே விசித்திரமான நம்ம குடும்பம் மாதிரியே இருக்குது பாருங்களேன். அந்த மிருகமும் ஒன்றுக்கு ஒன்று பாதிக்க விடுது. கீழே மயில் இருக்குது, மேலே பாம்பு இருக்குது, புரியுதா? ஒன்றுக்கு ஒன்று ஆகாத விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று இருக்குது. இதுதான் சிவ குடும்பம், முதல் குடும்பம் அது, புரியுதா? அந்த சிவ குடும்பம் இருக்க இதெல்லாம் சொன்ன தாக்ஷாணி போகாதே, போவேன், எங்கள் அப்பா வீட்டு விஷயம். அப்போ இது எல்லாம் எங்கே புராணத்தில் வந்துடுது, புரியுதா? இப்படிலாம் சொன்னால் நமக்கு ஒரு ஹீலிங் இருக்கும். ஓகே, ஒரு ஹித்தம் இருக்கும். ஓகே, நம்ம கும்பிடுற கடவுள் கூட அப்படி தான் போல இருக்கு, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் எது வரைக்கும் நீ இதே வயசாகி செத்து போகிற வரைக்கும் இதே கடவுளை கும்பிட்டுட்டு இருக்க போறியா? கொஞ்சம் 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 மேலே வா. அந்த ஸ்வரம் சொல்லுவாங்களே, கொஞ்சம் கொஞ்சம் சா 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 அப்படி சொன்ன அதுதான் அப்பஸ்வரத்தில் போய்டும், அந்த ஐ பிச்சில் போகும்போது, புரியுதா? அப்போது அவன் நான் நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் வந்ததோ ஓடி வருவான். 2 வயசாகிடுச்சின்னு அர்த்தம். வயசான பிறகு கூட அந்த நாள் ஞாபகம் எதுடா வரணும்? நீ வேதாந்தத்தில் ஞாபகம் வரணும். எத்தனை தடவை எத்தனை வார்த்தை சொல்லிருக்க, லட்சக்கணக்கான வார்த்தைகள் சொல்லிருக்க. நீ சின்ன வயசில் ஓடினது பாடினதெல்லாம் சொல்கிறிய. நேற்றுக்கு மாத்திரம் நீங்கள் என்ன சொன்னீங்க? அனௌபச்சாரிக்கல, புரியுதா? அப்படி டக்குன்னு ஞாபகம் வரணும். அனௌபச்சாரிக்கல என்ன சொன்னீங்க நீங்கள்? அதெல்லாம் சொன்னீங்கல்ல. அதனால் எதை சொல்கிறோம், எதை சொல்லிடணும், நான் அவேர்னஸத்தோடு அதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? அப்போ அது அபவாதம் பண்ணிட்டோம், புரியுதா? அதுவே வச்சுன்னு இருக்கப்படாதுன்னு அந்த கன்க்ளூஷன் பண்ணும்போது அபவாதத்தில் நீ இருந்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறக்கேன்னு அர்த்தம். அதையே கண்டினியூ பண்ணுன்னா யுவர் த ப்ராப்ளம் அர்த்தம், புரியுதா? ஓகே, அப்போது ஆரம்பத்தில் பிள்ளையார் தொந்தியும் தொப்பையுமா இருப்பார், தும்பிக்கை இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லுவான், நிறைய கதைகள்லாம் சொல்லுவோன்னு வச்சுக்கோங்க. அதை தான் இவன் பிடிச்சிப்பான். இந்த பூர்வபக்ஷி சயின்ஸு, இந்த திராவிட மாடல் இவெல்லாம் அதை தான் எடுத்துப்பான். எப்படா கடவுள் டம்மால்னு குதிப்பார், அவர் எப்படி மறைவார், அதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன் என்ன? உடனே இவனும் சயின்டிஃபிக் ரீசன்லாம் சொல்லுவான். மண்டு அதை அப்படி சயின்டிஃபிக் ரீசன் சொல்லக்கூடாது, அப்படிதான். அவன் குளத்தில் வீசி எறிஞ்சானா நம்ம என்ன சொல்கிறோம்? நீ அப்படிலாம் பண்ணாத, உன் நாயை தூக்கி பிள்ளையார போடு, பிள்ளையார தூக்கி நான் உன் நாய் மேலே போடுறேன், எது சக்தியோ அது. அப்படி தான் அவனுக்கு பதில் சொன்னான். அங்கே தத்துவம் சொல்லக்கூடாது, ஈஸ்வரனை பற்றி சொல்லக்கூடாது, ஒரு தேவதையாக சொல்லணும், புரியுதா? அப்போது நம்ம புராணத்தில் வரக்கூடிய தேவதைகள் அவர்களும் ஜீவர்களே. அப்போ புல்லு முதல் பிரம்மாஜி வரைக்கும் அவர்கள் யார்? நம்மளை மாதிரி ஜீவர்கள். நம்ம புள்ளையும் அற்ப புல்லுன்னு விட்டுருவோம், அது ஜீவனாக எடுத்துக்க மாட்டான். மேலே இருக்க தெய்வங்களையும் நம்ம மாதிரி வச்சுக்க மாட்டோம், புரியுதா? அதுலேயும் கணக்கு பண்ணிவிடான், அதையும் ஒதுக்கிடுவான், இதையும் ஒதுக்கிடும். நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி அப்படி பண்ணிவிடுவோம். டோட்டலாக புல்லுலேருந்து பிரம்மாஜி வரைக்கும் ஜீவா ஜீவா அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போகிறோம். எது ஜீவா? ஜீவதி இது ஜீவா. எது ஒன்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு பேர் ஜீவா. இந்த ஜீவ தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டாலோ
சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தாக்காது. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த ஈஸ்வரா வந்து அடிப்படையில் பருப்பு சாதத்திலிருந்து, அதுக்கப்புறம் இந்த இவங்க இதில் இருக்கிறது ராஜஸ்தான், இது ஒரு குண்டு குண்டாக இருக்கும், கார்கில் குண்டு மாதிரி தெரியுமா, கச்சோரி கச்சோரி பிரதான். அது நீ நம்மளாம் இங்கே வச்சுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா, தமிழ்நாட்டில் இவன் கோவம் வந்து அடிப்பான், அதுலேயே போய் இங்கே ரத்தம் வரும், அது புரியுறதா. அதனால் நம்ம இந்த பக்கம் சவுத்தில் அது கிடையாது. மத்திய பிரதேசிலேருந்து அப்படியே ஆரம்பிச்சோன்னா அந்த இது இருக்கும் புரியுதா. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கச்சோரி, டால்பாடா புரியுதா. அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு நீ மைண்டோடு பண்ணுனா, ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போனேன், என்னாச்சு அதை மென்னுட்டே இருக்கேன் போகிறச்சு. அம்மா அடுத்த சாதம் கிடையாது, ரசம் மோர்லாம் கிடையாது, இதே தான், இதே சாப்பாடா, நொறுக்கு தீனி ஒரு சாப்பாடா. இவன் வந்து நொறுக்கு தீனியில் சேர்த்துட்டான், அவன் வந்து ஆனந்தமாக நெய்யை வந்து ஃபுல்லாக விட்டு அடிக்கிறான் புரியுதா. இவனுக்கு கடிக்க கூட முடியல புரியுதா. அந்த மாதிரி இப்போ அந்த டால் பாட்டா இருக்குல்ல, அதை கொண்டு போய் இந்த பாரதி குழந்தை இருக்குது, விக்ரம் குழந்தை இருக்குது, இந்த துரியன் இருக்கான், டால் பாட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய்த்தில் ஊட்டலாமா, ஊட்டப்படாது. அதுக்கு பருப்பு சாதம் கொடுக்கணும், புரியுறதில்ல. இப்போ யாருக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும், எந்த உணவு கொடுக்கணும். வயசான பிறகு கூட நான் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டுன்னு தெரியுமாச்சு, இப்போ டைஜஷனும் ஆக மாட்டேங்குது, இப்போ என்ன சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிடணும், குறைக்கணும் புரியுதா. அதுவே குறைச்சதுன்னா நமக்கு பிரச்சனை ஆகும். நீயே குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தெம்பாக இருக்கும் புரியுதா. போக போக குறைக்கணும் சாப்பாடை. ஆவியில் வெந்தது சாப்பிட்ணும், எண்ணெயில் போட்டது சாப்பிடப்படாது புரியுதா. அந்தந்த வயசில் உள்ளவங்க முடிவு பண்ணணும் புரியுதா. நீ முடிவு பண்ணிக்க எப்போ வேணுமோ. நல்ல அவர் ஒரு இருக்கார் என்ஆர்எஸ் ஜின்னு, அவருக்கு நல்ல டைஜஷன் ஆகுறது, 80 வயசு. இந்த வயசில் இன்னும் சாப்பிடு, அம்மா உன்னால் டைஜஷன் ஆக முடியல, நீ கத்துற, அவருக்கு டைஜஷன் ஆகுறதில்ல, போடு, நீங்கள் வேறு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு புரியுதா. அப்போது டைஜஷன் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்திலேருந்து மோட்சம் வரைக்கும் எல்லா விதமான ஏற்பாடு இருக்குது. நம்ம வந்து ஆன மாதிரி ஒரு பிள்ளையாரையும் வச்சுப்போம், அழகான ஒரு முருகரையும் வச்சுப்போம், அது இல்லைன்னு கூட சொல்லுவோம் புரியுதா. நீ எப்படி எடுத்துக்கிற அதை நீ பிடிச்சிக்கோ. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அப்போது இதில் என்ன அப்படின்னா, கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா என்பது ஒரு முரண்பாடான விஷயம். ஓகே, இந்த நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வரா, அதாவது இன்டலெக்சுவல் காஸ்ட் மாத்திரம் ஈஸ்வரா அப்படி எடுத்துட்டா அதில் முரண்பாடு வருது, கான்ட்ரடிக்டாக இருக்கிறது. ஓகே, அந்த கான்ட்ரடிக்டில் சாங்கியரில் ஒரு பிரிவு, யோகம், நியாயம், வைசேஷிகம், அதுக்கப்புறம் வந்து சைவாகமம், ஆகம சாஸ்திரத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பாதராயணர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தவறு. ஓகே சொல்கிறார், அவங்களுடைய சிருஷ்டி பிரகரணம் தவறாக இருக்கிறது. இவர் எப்படி பூர்வ மீமாம்சை அப்படி, அவங்க வேதத்தில் முன்பகுதி இருக்காங்க, அவனுக்கு சிருஷ்டியே கிடையாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது அவனுக்கு. ஓகே, அப்போ நமக்கு தான் வந்து எல்லாரையும் மல்லு கட்டணும். இப்போ நரேந்திர மோடிக்கு தான் வந்து எல்லாருக்கும் பேச வேண்டியிருக்கு. ஏன் அவர் பேசப்பட்ட பொருளாக உலகம் முழுக்க எல்லா பேசப்பட்ட பொருளாக இருக்காரு, அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய பீச் இருக்குது புரியுதா. நம்ம பேசப்பட்ட பொருள் யார் இல்லையே, நம்மளை பற்றி பேசுகிறாங்க 4 பேர் தானே பேசுகிறாங்க, அதுவும் தப்பு தப்பாக பேசுகிறான் புரியுதா, நமக்கு தெரிஞ்சவங்க புரியுதா. நம்ம பேசப்பட்ட பொருளாக ஆகலை புரியுதா, ஏன்னா நமக்கு அடக்கம். ஓகே, அதனால் உத்தர மீமாம்சம், நம்ம யார் உத்தர மீமாம்சக்காரர்கள், நம்மலாம் வேதாந்திகள் புரியுதா. நமக்கு பக்கபலமாக இருக்கிறவர்கள் யார், வியாச பகவான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணா, அதுக்கப்புறம் இவங்களாம் நமக்கு கூட பக்கத்தில் இருக்கவங்க, சங்கராச்சாரியார், வியாசாச்சாரியார், பகவான் கிருஷ்ணர். நீ யார், உன் ஆளை சொல்லு, அப்போ நீ யாருன்றது தெரிஞ்சுக்கலாம் புரியுதா. அப்போ நம்ம இதுக்கே வந்து மார்தட்டி நிற்க வேண்டிய விஷயம், தலைகுனிவாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை புரியுதா. புரியுது புரியல அது வேறு விஷயம். எப்படியோ சீட்டு கிடச்சி உள்ளே போயிட்டோம்ல, நான் கேட்ட உடனே கொடுத்துட்டான் ஃபஸ்ட்டு இது என்ன. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நமக்கு வேண்டிய வேறு மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கலாம், நமக்கு புரியாத சப்ஜெக்ட் வந்துட்டோமே அப்படின்னு. அதுக்குன்னு எங்கேயுமே ஸ்டக்கப் ஆகக்கூடாது. நேராக வந்து காலேஜுக்கு போயிட்டா கட் அடிக்கலாம், அது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு. நேராக போய் கேன்டீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்பப்போ போய் அந்த பூரி சாப்பிட்டுட்டு வந்துடுறது, ஒரு ஜாய் இருக்குது இல்லை.
இது புரியல, இது க்யூட்டா மிட்டான்லாம் பண்ணிட்டான்னா அதில் கம்முட. அப்புறம் அந்த காலேஜ் பச்சை காலேஜ் அப்பப்போ 2-3 நாள் தான் கிளாஸே நடக்கும், அது புரியாது. மீதி நாள்லாம் உருட்டுக்கட்டை எடுத்து அடிப்பான், ஒரே ஜாலியாக இருக்கும், வெடியெல்லாம் வெடிப்பான். அது மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சுத்துன்னு வச்சுங்க, காலேஜ் படிப்பு முடிஞ்சுத்து. இப்படிதான் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். நீ எங்கே இருக்கியோ அங்கே என்ஜாய் பண்ணு. இப்படிதான். அப்போ நம்மளுடைய வேதாந்த நூல்கள் பிரஸ்தானத்ரயம். ஓகே, உபனிஷத்து ஸ்ருதி பிரதானம், பகவத்கீதா ஸ்மிருதி பிரதானம், பிரம்மசூத்திரம் நியாய பிரதானம். ஓகே, அப்போது பிரஸ்தானத்ரயம் இது தெரிஞ்சுடுத்து. நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சுது, நம்ம பக்கம் உள்ள ஆள் யாருன்னு தெரிஞ்சுது, நம்ம எந்த வகுப்பை சேர்ந்தவங்க, மேல்தட்டு வகுப்பா கீழ்த்தட்டு வகுப்பா, முடிந்த வகுப்பு, முடிந்த முடிவுகளை உத்தர மீமாம்சத்தை சார்ந்தவர்கள். ஓகே சரி. அதில் ஸ்ருதிக்காரர் சூத்திரக்காரர் வந்து வியாசாச்சாரியர், பாஷ்யக்காரர் வந்து சங்கராச்சாரியார். ஓகே, இந்த வேதாந்தத்துக்குள்ளே 3 பிரிவு இருக்கிறது. ஓகே, அதில் துவைத்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைத்தம் இருக்குது, அத்வைதம் இருக்குது. மத்வாச்சாரியர் குரூப்பு ஒன்று இருக்கிறது, அதுக்கப்புறம் ராமானுஜர் ஒரு குரூப் இருக்குது, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் குரூப் இருக்கிறது. ஓகே, இந்த 3த்தில் யார் நம்ம குரூப்பு? நம்ம சங்கராச்சாரியர் குரூப்பு. மற்றெல்லாம் விரோதி கிடையாது. நீ எந்த இடத்துல இருக்க, எந்த ஜாதியில் இருக்க, எந்த கட்சியில் இருக்க, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கட்சியில் பேரம் பேச்சுட்டு அச்ச கட்சியை பார்க்கக்கூடாது. எலெக்ஷனாக இது. அப்போ நீ இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டேன். அப்போது யோகசாந்தி குருகுலத்தில் தர்மார்த்த காம அண்டு மோக்ஷ சர்வ கலாசாலை இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பத்யுகு அதிகரணத்தில் முதல் சூத்திரம் 37வது சூத்திரம் 2வது பாதம். பத்யுகு அசமஞ்சாஸ்யாத். பத்யுகு பதி மதத்தை சேர்ந்தது, பாசுபத மதம், அது முதல் சொல். ஓகே, அவங்களுடைய கோட்பாடுகள் முரண்பாடானவை. அசாமஞ்சஸ்யாத் இவர்களுடைய கொள்கை ஜகத்காரணம்ன்றது சொல்கிறது தப்பாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் என்ன டிஸ்டிங்ஷன் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறதுல எங்கே தர்க்கம் டிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டலெக்சுவல் காஸ்ட் மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, வேதாந்தி மாத்திரம் உபாதான காரணமும் சேர்த்துப்படி, அப்போ தான் சிருஷ்டி சரியாக இருக்கும். அப்போது அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா. இப்போ புரியுதா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் புரியுது உங்களுக்கு? அபின்ன நிமித்த உபாதான காரணம். உபாதான காரணத்தை ஏற்றுக்கிறது நம்ம மாத்திரம்தான். புரியுதா? ஸோ அப்போது இந்த சாதாரண விஷயம் புரிய மாட்டுது. ஈஸ்வரா என்றதே ஒரு பெரிய அர்த்தத்தோடு இருக்கிறது. ஈஸ்வரன் என்ன சொல்கிறையோ நம்ம சாதாரண மூர்த்திக்கும் ஈஸ்வர தான் சொல்லுவான். புரியுதா? கணேச மூர்த்திக்கும் ஈஸ்வரா சொல்லுவான், அம்பாளுக்கும் ஈஸ்வர தான் சொல்லுவோம், சிவபெருமானுக்கும் நம்ம ஈஸ்வரா சொல்லுவான், 10ஆம் ஈஸ்வரா சொல்லுவோம். புரியுதா? ஆனால் ஈஸ்வரா என்றது ஒரே கடவுளை குறிக்கும். இப்போ நமக்கு பல கடவுள் தெரியுறது இல்லையா? பல கடவுள் தெரியுறது இல்லையா? பல கடவுள் தெரியுறது இல்லையா? தெரியறதுனால ஈஸ்வரா தெரியலன்னு அர்த்தம். ஏக்கம் சத்து அறிஞர்கள் பலவாறு அழைக்கின்றனர். ஈஸ்வரன் ஒன்று தான் இருக்க முடியும், புரியுதா? பல தான் இருக்க முடியாது. புரியுதா? நம்ம பல கடவுளை கும்பிட்டுட்டு அதில் ஒரு ஃபெய்த் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் கரெக்டு. எந்த லெவலில் உனக்கு பக்குவம் ஆகிற லெவலில் இதெல்லாம் ஏற்றுக்கணும், செய்யணும். அதை தாண்டியும் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ நம்ம சொல்கிற ஈஸ்வரா காரணம் மாத்திரம் இல்லை, காரியமும் அவர் தான். இன்டலெக்சுவல் காஸ்ட் மாத்திரம் இல்லை, அவர் மெட்டீரியல் காஸ்ட் ஆல்சோ ஈஸ்வரா. இந்த பேசிக் பாலப்பாடம் வேதாந்த பாலப்பாடம். இது பாலப்பாடமாச்சு, இதுதான் முடிந்த முடிவாக மாதிரி தெரியுது. புரியுதா? அப்போது கண்ணு திறந்து பார்த்தா எப்படி தெரியணும்? பார்க்கும் இடமெல்லாம் உந்த நிறம் தோன்றுதடா நந்தலாலா. அப்படி பாரதி பாடினா பாரு. பாரதி எடுத்தோடனே அந்த விஸ்வரூபத்துக்கு போயிட்டான். புரியுதா? காக்கை சிறகனிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடான்னு கா கா எப்போ பார்த்தாலும் கா கா. புரியுதா? ஈஸ்வரன் அது. புரியுதா? வீட்டை
புரியுதா? அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரா, இங்கே இருக்கிறதும் ஈஸ்வரா, அங்கே இருக்கிறது ஈஸ்வரா. அப்போ ஏன் ஒரு ஈஸ்வரா தான் இருக்கிறது? புரியுதா? அதுதான் காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படை சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம், உபனிஷத்துடைய கருத்து புரிஞ்சிக்கணும். ஓகே. ஸோ இதில் நம்மளுடைய முதல் விஷயம் நாம் என்ன சொல்கிறோன்னா, சாதாரண ஈஸ்வர பக்தி, சும்மா ஒரு ரூபத்தோடு இருக்கிற புராண இதிகாசத்தில் சொல்கிற ஈஸ்வரனையே பக்தி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா சொல்கிறார், நீ பக்தியோட கொஞ்சம் புஷ்பம், கொஞ்சம் ஜலம், நீ பக்தியோடு போட்டினா போரும்பா. வேறு எதுவும் உங்ககிட்ட என்ன சொத்தா எழுதி கேட்குறேன், பக்தியோடு சொல்லு. இந்த ராம மந்திரத்தை சொல்கிறியா, பக்தியோடு சொல்லு அப்படின்றது. இப்படிதா பக்தி வர்றது அத்தனை கஷ்டம். இப்படிதா பக்திக்கே தகராறில் இருக்குது. இது ஆரம்பத்திலேயே ப்ராப்ளம். ஸ்ரத்தா குறைஞ்சி போச்சு. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அப்படி இருக்கிறது, கேள்வி கேட்கக்கூடிய படிப்பாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய நமக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் திட்டமிட்ட ரீதியில் ஒரு கருத்தியல் உண்டாக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்க ரூப கடவுளெல்லாம் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி செய்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஜீசஸ் வசதி, அல்லாஹ் வசத்தின்றான். இதை விட மோசமானது அதெல்லாம் அதை வசதியாகவும் இதை தாழ்த்தியாகவும் சொல்லி இங்கே நம்ம அது மேலே ஒரு சிரத்தை வச்சுருக்கோம் பாருங்க, அந்த சிரத்தையை எடுத்துட்டான். அப்படிதான். அப்புறம் நம்ம அந்த சிரத்தை போனதுனால சார்வாகனாக மாறிட்டோம். உங்களை சொல்லலை, மொத்த சொசைட்டியை சொல்கிறேன். ஓகே, சார்வாகனாங்க பிறகு புண்ணிய பாபம் சிரத்தை போயிடுது. புண்ணிய பாபம் போயிடுறதுனால நமக்கு பாபம் அதிகமாக பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, ஹர்ட்டு கில்ட்டு நிறையா ஆயிடுச்சு. அந்த பாபத்தினால என்ன ஆயிடுச்சு, சிரத்தை போயிடுச்சு. ஸோ புண்ணியம் குறைச்சனால பாபம் அதிகமானதில் சிரத்தை போயிடுச்சு. திட்டமிட்ட ரீதியில் வெளிநாட்டு படையெடுப்புனால போயிடுது. இந்த நம்ம இப்போ படிச்சுன்னு இருக்குமே அந்த எஜுகேஷன் இருக்க, அதை துட்டு கொடுத்துட்டு சூன்யம் வச்சுக்கிற எஜுகேஷன். ஒரு குழந்தைய கொண்டு போய் ப்ரீகேஜில் சேர்த்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறமே அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறது தெரியுமா? வால்டர் எவனோ, ஸோ அந்த வால்டர் வெற்றிவேல் அது அந்த பொண்ணு தான் குழந்தைக்கே விஷத்தை கொடுத்துருவா அந்த படத்தில். எனக்கு கண்ணு தெரியாது, இப்படிதான் அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு சினிமா எடுத்தப்ப அதில் இப்படி ஒரு இறுக்கமான சீனு, அதிகமாக படம் பார்த்தது நான் தான் போல இருக்கப்போ. இதில் அந்த குழந்தைக்கு இவளே விஷத்தை கொடுத்துருவா. அவளுக்கு கண்ணு தெரியல. உனக்கு கண்ணு தெரிஞ்சு உன் குழந்தைய கொண்டு போய் ப்ரீகேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு நிறைய பணத்தை கொடுத்து நீ கஷ்டப்பட்டு உழைச்சி அதை கெட்டுப்போ அப்படின்னு அனுப்பி வைக்கிற. உன் கையாலேயே அந்த குழந்தைய அச்சுத்து போகிற. இது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான விஷயம், புரியுதா? அது கரெக்டாக 12th வரும், அப்புறம் காலேஜ் வரும். என் பேச்சை கேட்கறதே இல்லை, கேட்காது. படித்த படிப்பு அப்படி, அங்கே பணிவு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நம்மளோட பண்பாட்டு கல்வி கிடையாது, சம்ஸ்கிருதி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? அனுப்பாமல் இருந்தால் நல்லது தான், அதுக்கு தைரியம் வேணும். இப்போ ராமகிருஷ்ணரை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒன்று சொன்னோன்னே முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒன்று தான் இருக்கும், 2வது படிக்க போல அவர், புரியுதா? ஒன்று முடிஞ்சு போச்சு. இப்போ அவர் பிரசித்தியாக இருக்கிற உங்கள் அப்பாலாம் பெரிய எம்டி ஸ்காலர்லாம் இருக்காங்களா, அவர் எத்தனை பேருக்கு தெரியும்? ராமகிருஷ்ணர் பெரியவரா, நீ உங்கள் அப்பா பெரியவரா, உங்கள் தாத்தா பெரியவரா? பெரிய ஸ்காலர்ஸு எஜுகேட்டட்லாம் சொல்கிறேன். என்ன எஜுகேட்டட்? லிட்ரேட்டட் பீப்புள், இப்படிதான். ஒன்லி லிட்ரேட்டட் பீப்புள், நாட் எஜுகேட்டட். இப்படிதான். எஜுகேட்டட்னா கிராஜுவேட் ஆகிருக்கணும். கிராஜுவேட்டே ஆகலையே, பண்புள்ள கல்வி இருக்கணும். அப்போது இன்றைக்கி இருக்க எஜுகேஷனோடு என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஒரிஜினல் எஜுகேஷனை கொடுக்கணும். அப்போ யோக மதத்தில் இருக்கிறதா பண்புகளை எடுத்து கொடுக்கணும், புராண கதைகளை பற்றி சொல்லணும், இப்படிதான். அப்போ எல்லாருக்கும் அந்த புக்கு கொடுத்தோமே, சனாதன தர்மம் சின்ன புக்கை எடுத்து எங்கேயோ வச்சிடுறது இல்லை. அது நீ உஷாராக உங்கள் பசங்களுடைய பேக்கில் இருக்கணும், புரியுதா? ஒவ்வொரு குழந்தையோட பேக்கில் இருக்கணும், புரியுதா? அந்த புக்கு தெய்வமாக போட்டணும். எது வரைக்கும்? பிஹெச்டி படிக்கிற வரைக்கும், புரியுதா? அப்படிப்பட்ட எஜுகேஷன் அது, புரியுதா? அப்படி சொல்லி கொடுத்தனா வேதாந்தத்துக்கு வரும், புரியுதா? நாங்கள் அப்படியா வேதாந்தத்துக்கு வந்தோம்? நீ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கப்பா, அதனால இங்கே வந்திருக்க,
ஓகே, அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோ. சரி, இங்கே என்ன சொல்கிறாரு, ரெண்டாவது படி பாவகாரிகம் அபின்ன நிமித்த உபாதான காரணம். ஸோ ஃபஸ்ட்டு நிமித்த காரணம் மாத்திரம் சொல்கிறது முதல் படி. அபின்ன நிமித்த உபாதான காரணம் விவகாரிகம். இப்போ நம்ம விவகாரத்தில் இருக்கோமா, பாரமார்த்திகத்தில் இருக்குமா, அல்ல பிராதிபாசிகத்தில் இருக்குமா, அது நீ தான் முடிவு பண்ணும். புரியுதா? பிராதிபாசிகன்றது கற்பனை. நீ கற்பனை தெய்வத்தோடு இருக்கியா, அல்லது விவகாரிக்கத்தில் சொல்லிருக்க வேதாந்த ஈஸ்வரால இருக்கியா? அதாவது நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, உபாதான காரணம் ஈஸ்வரா, உபாதான காரணம் ஈஸ்வரா. அப்படி உனக்கு காலையில் எழுந்ததுலேருந்து தெரியுதா பாரு. கராகிரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்த். கையே முதல்ல ஈஸ்வரா இருக்கு. அப்புறம் கீழே தொட்டு வணங்கணும் சமுத்திர வசனே தேவி, அதுவும் ஈஸ்வரா. புரியுதா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஈஸ்வரா வருது. கங்கை சேமனு செய்வ கோதாவரி, அங்கேயும் ஈஸ்வரா வருது. குளிக்கிறதும் பாத்தும் ஈஸ்வரா, பல்லு தேய்க்கிறது ஈஸ்வரா, ஓகே, ட்ரெஸ் போட்டுறது ஈஸ்வரா. அப்படி அந்த சனாதன தர்மம் புக்கில் இருக்குது. புரியுதா? கொடுத்துருக்கு. அப்போது எல்லாமே அந்த புஸ்தகத்தில் இருந்து என்ன ஐடியா சொல்கிறோம், நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, உபாதான காரணத்தை குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அந்த புக்கில் போட்டிருக்கு. புரியுதா? மூணாவது படி என்ன, பாரமார்த்திகம். அது என்ன அப்படின்னா காரிய காரண விலக்ஷண பிரம்ம அகமஸ்மி. இது உபக்கிரம. உபக்கிரமண என்ன, இப்படி முடிச்சா நான் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். உபக்கிரமண இன்ட்ரோடக்ஷன், ஆரம்பம். அப்போ முடிவுக்கு என்ன பேர், உபசம்ஹார. உபசம்ஹார இதே மாதிரி வருதான்னு பாரு. புரியுதா? இந்த சிபிரில் ஓகே 3 நாள் இருந்தேனா, ஓகே. அப்போது வியாசாச்சாரியார் ஜகத் உபாதான காரணம் சொல்கிறாரு. அந்த ஜகத் உபாதான, இது அக்ஷர லட்சம் இப்போ பேசுறது. இந்த ஜகத்து உபாதான காரணம் சேதனம் வா அச்சேதனம் வா, வானா வர்றதில்ல, அதுவா இதுவா, சேதனமா அச்சேதனமா. புரியுதா? நாம் அனுபவிக்க ஜடப்பொருள் சேதனமா அச்சேதனமா. இந்த பானை எங்கே வச்சிருக்க பாரு, இந்த பானை சேதனமா அச்சேதனமா? அச்சேதனம். கரெக்டா? வியாசாச்சாரியர் சொல்கிறாரு சேதனம்னு சொல்கிறார். ரொம்ப கஷ்டம். கான்ட்ரடிக்டாக யார் பேசுறது, வியாசாச்சாரியாரா இல்லை இவங்களா? யாரையா பேசுறது? இது நமக்கு நன்னா தெரியும், ஜடம். அவ்யக்தாத் புருஷக புருஷான்னு ந பரம். புரியுதா? அவ்யக்தாத் புருஷக புருஷன்னு ந பரம், ந கிஞ்சித் பரம். இதம் சர்வம் எதையும் ஆத்மா. இங்கு இருப்பது அனைத்தும் சைத்தன்யமே, சைத்தன்யம் தவிர வேற ஒன்றும் இல்லை. கான்ஷியஸ் ஒன்லி இருக்கிறது. புரியுதா உனக்கு? இப்போ நீ இப்போ இது ஜடன்னு சொல்லிட்ட, எப்படி ஈஸ்வரனை பார்க்க முடியும்? ஒன்று பானையாக பார்க்கலாம், கொஞ்சம் குவாலிஃபைட் ஆகிடுச்சுன்னா இது ஜடமாக பார்க்கலாம். புரியுதா? கொஞ்சம் குவாலிஃபைட் ஆச்சுன்னா ஈஸ்வரனை பார்க்கலாம், அதுக்கும் குவாலிஃபைட் ஆச்சுன்னா சைத்தன்யமாக பார்க்கலாம். எப்படி இது சைத்தன்யமாகும்? எக்ஸிஸ்டன்ஸ், பார்ட் எக்ஸிஸ்டன்ஸ், புக் எக்ஸிஸ்டன்ஸ், டேபிள் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் சத்து. சத்து மீன்ஸ் சித்து. சத்து சொல்லிட்டாலும் சித்து, ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. சத்தேவ சித்து, சித்தேவ சத்து, கைவல்யம். புரியுதா? அதனால் அப்படி எம்ப்ளாய் பண்ணணும், அந்த அறிவை தீட்டணும். சும்மா இப்படி எடுத்த இடத்துலையே ஸ்தூலமாக பார்த்துட்டு சைத்தன்யம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. புரியுதா? அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் படைத்தவன் யார், இந்த களிமண்ணை படைத்தவன் யார், பானையை படைத்தவன் யார், குயவன். களிமண்ணை படைத்தது யார், ஈஸ்வரா. ஸ்வேதா ஸ்வதர உபநிஷத்து முதல் எடுத்தோடனே 6 போட்டது, படிச்சிருந்தா தெரியும், திருத்தொன்னு முடிக்க மாட்டான். அப்படின்னா அது காரணம் யார் அப்படின்னு உங்கள் எடுத்தோடனே அதுதான் கொஸ்டின் ஸ்வேதா ஸ்வதர உபநிஷத்தில். புரியுதா? போட்டான் அது. அதனால்
ஸோ இது சைத்தன்யத்திலிருந்து ஆகாசம் தோன்றியது. ஜடமான ஆகாசம் சைத்தன்யத்திலிருந்து வந்தது. எங்க? எந்த உபநிஷத்தை? எந்த உபநிஷம்? ஒரு 100,000 முறை கேட்டுட்டுமே. அத தைத்திரியா. ஏதஸ்மின் ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ. ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ. இப்போ ஸ்ருதி பிரமாணத்தை நீ எடுத்துக்க போறியா, உன் சொந்த பிரமாணத்தை எடுத்துக்க போறியா? சொல்லு. இது சொந்த பிரமாணம், உன் கண்ணு பார்க்கறது ஜடவஸ்து, கரெக்டு, அதுவும் கரெக்டு. பிரத்யக்ஷம், இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தில் சொன்னது கரெக்டு. ஓகே, இது கல்யாண பானை, இது அப்ஜெக்டிவ், இதெல்லாம் பிராத்திபாசிகம். ஓகே, இது தங்கப்பானை, இது உங்கள் அம்மா வீட்டில் வந்த பானை, இதெல்லாம் அப்ஜெக்டிவ், இதெல்லாம் பிராத்திபாசிகம். அதில் சண்டை போட்டுப்பான். இது மாதிரி புரிஞ்சதுனால சண்டை, பாதி சண்டை இல்லாமல் போய்டும். ஆடாடா அப்போ சொல்லாமல் போயிட்டுங்க. அதனால் நீ பார்க்கறது பிரத்யக்ஷத்தில் சொல்கிற, அது கரெக்டு. இங்கே வியாசாச்சாரியர் சொல்கிறது இதை ஸ்ருதியில் பாரு. ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதி ஜன்ய ஞானம். புரியுதா? ஸ்ருதியில் ஏதஸ்மின் ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ. ஓகே, அப்போ ஆத்மா ஆகாச, ஆத்மா ஆகாச வாயு, ஆத்மா ஆகாச வாயு அக்னி, ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜல, ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி. புரியுது? அப்புறம் ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி ஓஷதயா. இந்த செடி கொடியெல்லாம், அதனால தான் நம்ம காலையில் இங்கே நம்ம சாஸ்திராலயத்தில் செடிக்கு பூஜை பண்ணுறோம், விருட்சத்துக்கு. அந்த விருட்சமே சிவ இது இருக்குது, ஸ்தானு மாலைனா நம்ம கும்பிடுறோம், மும்மூர்த்தியில் கும்பிடுறோம். புரியுது? இப்போ அறிவு இல்லாமல் கும்பிடல. புரியுதா? இங்கே சைத்தன்யத்தோடு கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. அதை அடிக்காத, பூமியை அடிக்காத அப்படி சொல்கிறோம். இது சைத்தன்யத்தினுடைய ஐடியா, ஈஸ்வர ஐடியா. புரியுதா? அதனால் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம் நமக்கு புரிஞ்சாகணும். புரியுதா? அதனால் இது புரியலைன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி சதபோ தப்யத சதபஸ்தப்த்வா இதம் சர்வம் அஸ்ருஜத, இதம் சர்வம் அஸ்ருஜத. அந்த ஈஸ்வரா கற்பனை பண்ணியது. பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி, நானே பலவாக ஆவேனாக. சர்வம் அஸ்ருஜத, எல்லாவற்றையும் படைத்தார். இந்த கடவுள் யாரு? இப்போ சொல்கிறது யாரு? என்ன காரணம்? நிமித்த காரணம். இது வரைக்கும் அதே உபநிஷத்து கீழே சொல்கிறது, தைத்திரிய உபநிஷத்து, யதித்தம் கிஞ்ச தது சிருஷ்டுவா தது ஏவ அனுப்ராவிஷத். படைத்து அந்த ஈஸ்வரனே அதுக்குள் நுழைந்தார். களிமண் பானையாக மாறி களிமண் பானைக்குள் நுழைந்தது. களிமண் பானைக்குள் நுழைந்தது. புரிஞ்சா புத்தி, புரியலனா மண்டையில பானை. புரியுதா? இப்போ நுழைந்தது. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு? ஆகாசம் நுழைந்தது. புரியுதா? இங்க காணுமே, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எம்டினஸ்ஸு. அதை போய் ஆகாசம் சொல்கிறேல. புரியுது? இப்போ நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க. இப்போ சாதாரணமாக போய் ஒன்றும் இதை காட்டி பாருங்கள். நீங்கள் பானை எடுத்து என்ன இருக்குது? காலி, எம்டினஸ் அப்படி சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? குவாலிஃபைட் ஆகிட்டோம். ஆகாசம் இருக்கு, ஓய் ஆகாசம் இருக்குது அப்படி சொல்கிறோம். புரியுது? இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த ஆகாசம் சைத்தன்யம் ஒத்துக்கணும், அவ்வளோதான்.
அடுத்த ஸ்டெப்பு போயிட்டோம்னா முடிஞ்சுது, சப்ஜெக்ட் முடிஞ்சுது, அவ்வளோதான். அனுப்ராவிஷத்து, உள்ளே நுழைந்தார். எப்படி நுழைந்தார்? தது அனுப்பிரவிஷ்ய தச்ச தெச்ச அபவத், சூக்ஷ்ம காரண விஷயமாக உள்ளே நுழைந்தது. இங்கே காணுகின்ற அத்தனை சூக்ஷ்ம காரண விஷயத்தெல்லாம் அவரே ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் நுழைந்தார். அந்த காரண ஈஸ்வரனே சூக்ஷ்மத்திலையும் இந்த ஸ்தூலத்திலையும் அவர் தான் இருக்குதாக நுழைந்தார். அப்போ பகவான் எங்கே இருக்கிறார்? கண்ணை திறந்து பாடுறா, ஏதாவது சொல்ல போகிறான். அப்புறம் நான் இப்படி சொடக்கப்பட்டு பழைய காலத்தில் இந்த தீக்காக்காரெல்லாம் பேசுவான், கடவுள் எங்கே இருக்கிறார், உனக்கு 5 நிமிடம் தருகிறேன். அப்போ பிரம்மனே உலகத்தை பிரபஞ்சமாக படைத்தார், படைத்து தானாக உள்ள மறைத்தார். அப்போ பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார் மூலாம் பூதம். நீ கொஞ்சம் பார்ல போய் கொஞ்சம் ஊற்றி பாரு, பிரபஞ்சம் மறைஞ்சு போயிடும். சாகரில் போய் விழுந்துரு கிடப்பான் அவன். அத்வைதத்தினுடைய கோர். புரியுதா? நான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவேன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு வந்துடுவேன் நான். ஏன்னா மகாபாரதத்தில் இருக்கு, அர்ஜுனன் உருவிட்டு வந்துடுவான் ட்ரெஸ் எல்லாம். அதை சொல்கிறான் வித்துரர், 7 பேரும் போய் அவன் ஒருத்தனே அடிச்சுட்டு வந்தான், ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஓடி வந்தீங்களே, அந்த அர்ஜுனன்டாவன் சாதாரண ஆள் இல்லை. புரியுதா? கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தது யார்? இல்லை அர்ஜுனன் தேர்ந்தெடுத்தது யார்? குரு. கிருஷ்ணர் 2 பேரும் குரு சிஷ்ய சாமானியப்பட்ட ஆள் இல்லை. புரியுதா? நம்மளை மாதிரி. புரியுதா? அதனால் பிரம்மன் ஏவ அபின்ன நிமித்த உபாதான காரணம். அதனு தான் பிரதிஜா ஜன்மாதியஸ்ய யதஹா பிருகுர் வைவாருணிகி வருணம் பிதரமுபசசார அதிகோ பகவோ பிரம்மேத்தி. அப்பா நைனா, பிரம்மன்னா என்ன சொல்லு நைனா? இப்படி கேட்பான் நம்ம பையன். இப்போ அந்த முதல்ல அந்த பைக்கு சொல்லியிருந்தது, அதுனா அப்பாச்சி பைக்கு, அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறான், குழந்தை ஸ்மார்ட் ஃபோன் கேட்குறான். அப்பா கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அம்மா கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அந்த குழந்தைகிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இன்னொரு குழந்தைகிட்ட ஸ்மார்ட் ஃபோன். மொத்தம் 5 லட்சம் இருக்குது கையிலேயே. ஆப்பிள் ஃபேமிலி. புரியுதா? அப்போது இந்த பையன் கேட்டான் பாரு, பிருகு தான் எனக்கு உலகத்திலே தெரிஞ்சு பிடிச்ச பையன். புரியுதா? நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஓகே. யதாவோ இம்மானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக எது இருக்கிறதோ அது பிரம்மன். புரியுதா? அதாவது ஸ்ருதி பிரமாணம் தள்ள தெளிவாக இருக்குது. பிரம்மன் நிமித்த காரணம் மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொண்டா ஸ்ருதி வாக்கியம் உபாதான காரணமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது வியாசர் இதில் இருக்கிற கேவல நிமித்த காரணம் ஈஸ்வராவை டெக்னிக்கலாக தடஸ்த லட்சண ஈஸ்வராவை தடஸ்த ஈஸ்வரா, அதான் கரெக்டு, தடஸ்த ஈஸ்வரன்னு சொல்லணும். அதை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பத்யுகு அசாமஞ்சஸ்யாத். அசாமஞ்சஸ்யான்ஸ்னா முரண்பாடு இருக்கிறது, அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது, யுக்தி விரோதமாக இருக்குது, அசாமஞ்சஸ்யாத். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் 2வது சூத்திரத்தில்? சம்பந்தகா அனுபபத்தேச்ச அசாமஞ்சஸ்யாத். இந்த ஈஸ்வரா சம்பந்தம் இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்ஸில் போய் உட்கார வச்சு அப்படி இருக்கும், ஆனந்த கண்ணீர் வரும். புரியுதா? அப்படி இருக்கும். புரியுதா? அப்படி அப்போது இதுக்கு இப்போ இந்த சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த பானை இருக்குது, குயவன் இருக்கான். ஓகே. குயவன் இன்டலெக்சுவல் காஸ்ட்டு, இது மெட்டீரியல் காசு. ஓகே. நிமித்த காரணம் மாத்திரம் சொன்னேன்னா இவன் தனியாக வச்சுக்கணும், பானையை தனியாக வச்சுக்கணும், களிமண்ணை தனியாக வச்சுக்கணும், இவன் ப்ராசஸ் பண்ணி பானை கொண்டு வருவான். புரியுதா? இது செப்பரேட், இது செப்பரேட். கரெக்டா?
ஓகே, இது ஓகே. நிமித்த காரணம் இந்த பானையில் கரெக்டு. ஓகே, என்டையர் பிரபஞ்சத்தை படைத்தவன் ஈஸ்வரா, தடஸ்த ஈஸ்வரா. அவர் இன்டலெக்சுவல் காஸ்ட்டு. என்ன புரிஞ்சுக்கணும் இதை? வெளியில் இருக்கிற பிரபஞ்சம் மெட்டீரியல் காஸ்ட்டு. ஒருத்தன் பிரதானம்ன்றான், ஒருத்தன் பரமாணுன்றான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் சொல்கிறோம். ஒருத்தன் இப்போ நம்ம படிக்கிறதுல சிவபெருமான் மூல காரணம். அப்போ சிவபெருமான் எப்படி இருப்பார்? ஆடிய பாதம், குஞ்சித பாதம், பியூட்டிஃபுல் ஜடா முடியோடு இருப்பார். அப்படிதான் ஆனந்த நடனம் ஆடுவார். அப்படி பியூட்டிஃபுல் அண்ட சராச்சரங்களாக ஆடும் அவர் ஆடினால். இப்போதான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ரூபம் கொடுப்போம், ரூபம் கொடுப்போம். ரூபம் கொடுத்துட்டாலே என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல பார்ப்போம். ரூபம் இருந்தால் பார்ப்போம். இப்போ நீ சொல்கிற ஈஸ்வரன் எந்த இடத்துல பார்க்கறது? சிவனை எங்கே பார்க்கணும்? கைலாயத்திலையா வைகுண்டத்திலையா? அதையாவது கரெக்டாக சொல்லணும். குறைஞ்சபட்சம் கைலாயம். கைலாயம் ஸ்பேஸில் இருக்கா, ஸ்பேஸ்க்கு மேலே இருக்கா? பையன் கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ சயின்ஸ் படித்த பையன் கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். சாமியை போய் இப்படி கேட்கலாம், கேட்க விடப்பா. யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? துஷ்டங்களோட சேர்ற நீ தான் சேர்த்த. இப்படிதான் ஸ்கூலில் போய் கொண்டு போய், அதுவும் இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்த, நல்லா படிக்கிற ஸ்கூலில். அப்படின்னா என்ன அர்த்தத்துங்க? நல்லா சயின்ஸை ஏற்றி விடுவான்னு அர்த்தம். ஏதோ என்ன மாதிரி கார்பரேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட எதுவும் சொல்லித்தர மாட்டான், நான் பாட்டு வந்துட்டுருக்கிறான். புரியல? அப்போ இதில் ஈஸ்வரனுக்கு ரூபம் கொடுத்துட்டா இடம் இருக்கணும், பிளேஸ் இருக்கணும். இப்போ பிளேஸ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அவர் லொக்கேட்டட் ஆகிடும். லொக்கேட்டட் ஆகிடுச்சுன்னா அவர் அளவுக்கு உட்பட்டவர் ஆகிடுவார். அவர் அளவுக்கு உட்பட்டவர் ஆகிட்டார்னா அதுவும் ப்ராப்ளம். சரி, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் ப்ராப்ளம். சர்வ வியாபியாக இருந்து பிரபஞ்சத்தை எதை பிடிக்கிறது? ஒரு தனியார் ரூபம் இருந்தால் தான் இதை பிடிக்கணும். தொட்டில் இது பண்ணனா எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே தகராறு வய காலையிலே தகராறுலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, அது மாத்திரம் இல்லை. நம்ம என்ன படித்தோம்? அசாமஞ்சஸ்யாத், இது பொருத்தம் இல்லை, யுக்திக்கு பொருத்தம் இல்லை, அறிவுக்கு பொருத்தம் இல்லை. நீ கும்பிடுற கடவுள் நாங்களே சொல்கிறோம் பகுத்தறிவுக்கு ஏற்றது அல்ல. புரியுதா? இந்த ஒரு கிளாஸ் தீக்கா மாதிரி இருக்கும். ஓகே, பாஷ்யக்காரர் சொல்கிறாரு வைஷமிய நைர்குண்ய தோஷகா ஏற்படும். முதல்ல வைஷம்ய தோஷம் அப்படின்னா என்ன? வைஷமிய தோஷம்னா என்ன? அவர் பக்ஷபாதமுடையவராக மாறிடுவார். இதை தான் நம்மளை எல்லாரும் கேட்பான். கடவுள் என்னை ஏன் இப்படி படைச்சிட்டாரு? கடவுள் என்னை ஏன் இப்படி படைச்சிட்டாரு? நான் நல்லது தானே பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கு நல்லது தான் பண்ணேன், நான் பாப்பமே பண்ணலையே, அப்படிலாம் சாதாரணமாக எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தனை செல்வந்தனாகவும், ஒருத்தனை ஏழையாகவும், ஒருத்தனை ஆரோக்கியமாகவும், ஒருத்தனை ஆரோக்கியமற்றவனாகவும், ஒருத்தனை உயர்ந்த குடும்பத்திலும், ஒருத்தனை தாழ்ந்த குடும்பத்திலையும் பிறக்க வைத்த அந்த இறைவன் கொடூரமானவன். ஏன்? வைஷமிய தோஷகா, பக்ஷபாதமுடையவர். அவர் பக்ஷபாதமுடையவர். புரியுதா? ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் இந்த குடும்பத்தில் என்ன பிறக்க? அது மாத்திரம் இல்லை, நைர்குண்ய தோஷம் ஏற்படும்ன்றாரு சங்கராச்சாரியர். அவர் கொடூரமானவர் ஆகிடுவார், கருணையற்றவராக ஆகிடுவார். பக்ஷபாதம் இருக்கும், கருணையற்றவராக ஆகிடுவார். இவர் வியாசாச்சாரியர் சும்மா இல்லாமல் சம்பந்த அனுபவத்தேக, சம்பந்தமும் இல்லாமல் போயிடும். ஓகே, சம்பந்த அபாவ தோஷகா. சங்கராச்சாரியர் அதை மாற்றி சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் அழகாக. சம்பந்த அபாவ தோஷகா, ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. புரியுதா? ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா குயவன் இருந்தால் ரூபம் இருக்கணும், ரூபம் இருந்தால் தான் களிமண் எடுத்து செய்ய முடியும். அவன் இன்டலெக்சுவல் காஸ்ட்டு, களிமண் மெட்டீரியல் காஸ்ட்டு. கார்பெண்டர் இருக்கார், அவர் இன்டலெக்சுவல் காஸ்ட்டு, மரம் மெட்டீரியல் காஸ்ட்டு. இது தெளிவாக இருக்குது, டிஸ்டிங்ஷன் இருக்குது. ஓகே, அப்போது எங்கும் உள்ள இறைவனால்
சிருஷ்டியை படைக்க முடியாது. அப்படி அவருக்கு ரூபம் கொடுத்தோம்னா அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு படைக்கணும். அந்த இடம் வந்து எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அந்த இடத்த யார் படைச்சது? நாங்கள் சாஸ்திரத்துக்கு தான் அனுப்பிராவிஷத்து பார்ப்போம். அப்போவா உபாதானக்காரன் ஏற்றுக்கோ, எங்ககிட்ட வந்துட்டுன்னா நிமித்தக்காரன் வந்து உபாதானக்காரன் ஏற்றுக்கணும். அப்படிதான். அப்போது நிரவயத்துவாத் சம்பந்தம் ந சம்பவதி ஆகாசவத்து. நீ என்ன பண்ணிட்டனா, ஸோ ஜகத்து தோன்றியத்துக்கு நிமித்த காரணம் ஈஸ்வரா, பிரதானமோ பரமாணு சேர்ந்துட்டா ஜகத்து தோன்றாது. காரணம் ஈஸ்வரா, பிரதானம், பரமாணு. அதை நீங்களே என்ன சொல்கிறீங்க, நிரவயத்துவாத், சர்வ வியாபியா மூல காரணமாக சொல்லின்னு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? சம்பந்த அபாவாத, சம்பந்தம் இல்லாதனால சிருஷ்டி பண்ண முடியாது. ஆகாசவத்து, எல்லாமே ஆகாசத்தில் இருக்கு, ஆனால் ஆகாசம் எதையும் தொடாது. புரியுதா? அஸ்பர்ஷத்துக்கு பெஸ்ட் வந்து ஆகாசம், அது எதையுமே தொடாது, ஆனால் ஆகாசத்துக்குள்ளே தான் இருந்தாகணும். பியூட்டிஃபுல். புரியுதா? அதனால் இவர் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு அவர் எதில் இன்டலெக்சுவல் காஸ்ட் மாதிரி சொன்னீங்க, மெட்டீரியல் காஸ்ட் எதை எப்படி பண்ணுவார்? இது வந்து அசாமஞ்சஸ்யாத் சம்பந்த அனுபபத்தே அப்படின்னு நிமித்த உபாதான காரணம்தான் ஏற்புடையது, உன்னுடைய விஷயம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நாம் இப்போ பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.